ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிராவிட்டி ஃபால்ஸ். நம்ம எல்லாருக்கும் ஹோசூர்னா என்ன ஞாபகம் வரும்? கூலான வெதர், ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ், இல்லை சம்டைம்ஸ் டைட்டன் வாட்சஸ், கரெக்டாக? பட் ரைட் நவ் நம்ம எல்லாருக்கும் தெரியாமல் இந்த சைலண்ட்டான டவுன் பின்னாடி ஒரு குளோபல் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. திஸ் isn't about flowers anymore. This is about power and billions of dollars. இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் ஹோசூரை த ஃபர்கெட்டன் சிலிகான் வேலின்னு சொல்கிறாங்க. நம்ம மக்கள் எல்லாரும் சைனா, யூஎஸ், ஜப்பான்ட்டு மற்ற எல்லா கண்ட்ரியை பார்த்துட்ருக்க அந்த டைமில் இந்தியா பில்ட் அ மான்ஸ்டர். லெட்ஸ் see about it. ஓசூர் தமிழ்நாடோட நார்த் வெஸ்ட் பார்டரில் கர்நாடகாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியல் சிட்டி. இது ஜஸ்ட் 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பெங்களூர். ஸோ அதனால் டெக்னாலஜியும் மேனுஃபேக்சரிங்கும் கனெக்ட் ஆகிற ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனில் இருக்குது. பேக் இன் 2021, ஓலா சைன்ட் அண்ட் MOU வித் டிஎன் கவர்மெண்ட் ஃபார் 7,600 crores. எல்லாரும் அப்போ ரொம்ப சிரித்தாங்க. இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியை ஒரு சின்ன டவுனில் எப்படி கட்டுவீங்கன்னு நிறைய கேள்வி வந்துச்சு. பட் இப்போது 2025 அண்ட் 26 ஓலாவோட கிகா ஃபேக்ட்ரி ரியாலிட்டி என்ன அப்படின்றத காட்டுச்சு. பட் வெயிட், இது வெறும் ஓலா மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆந்தர் எனர்ஜி, இந்தியாவோட ஆப்பிள் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ், அவங்களோட ஹோல் ப்ரொடக்ஷனை ஹோசூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஒய்? பிகாஸ் டிஎன் கவர்மெண்ட் ஆஃபர் சம்திங் irresistible. 100% ரோட் டேக்ஸ் எக்ஸப்ஷன் அண்ட் மேசிவ் கேபிட்டல் சப்சிடிஸ். கவர்மெண்ட் ஒரு வலையை விரிச்சாங்க. அண்ட் கெஸ் வாட்? பிக் ஃபிஷஸ் ஃபெல் ஃபார் இட். இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய சைலண்ட் கில்லர் இருக்காங்க. அவங்க தான் டாடா எலக்ட்ரானிக்ஸ். மோஸ்ட் பீப்புள் திங்க் டாடா இஸ் ஜஸ்ட் மேக்கிங் சால்ட் ஆர் கார்ஸ். பட் கிருஷ்ணகிரியில் இருக்கிற அவங்களோட 4,700 crores ஃபெசிலிட்டிஸ் ஒரு பிளாக் பாக்ஸ் அப்படின்றது யாருக்கும் தெரியல. ரூமர்ஸ் சொல்கிற மாதிரி they are not just making EV parts, they are making components for the most sophisticated electronics in the world. Think about it. If you control the battery, you control the vehicle. If you control the chip, you control the battery. Hosoor is no longer just assembling parts. It is creating the brain of the future. எல்லா ரெவல்யூஷனுக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்குது. Hosoor is growing faster than it can breathe. Small town vibe is dying. And more importantly, resources. இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரிக்கு வாட்டர் எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? லேண்ட் அக்விஸ்டேஷன் டென்ஷனால் ஃபார்மர்ஸ் என்ன ஆவாங்க? இந்த $1 trillion எக்கனாமிக் க்ரோத்தில் லோக்கல்ஸ் பெனிஃபிட் ஆகிறாங்களா இல்லை ஷிப் ஒர்க்கர்ஸ் பெனிஃபிட் ஆகிறாங்களா அப்படின்றது யாருக்கும் தெரியல. இன் தி நெக்ஸ்ட் 5 years இந்தியாவோட ரோட்டில் போகிற எவ்ரி செகண்ட் EV ஹோசூர்லேருந்து தான் வரப்போகுது. This isn't just luck, it is a calculated, cold-blooded industrial haze that worked. Tamil Nadu is no longer just a state in South India. It is the EV capital of South Asia. The world forget this Silicon Valley, but the future of course won't. ஆல்ரெடி இங்கே ஈரான், அமெரிக்கா அப்படின்ட்டு பிரச்சனை போயிட்டுருக்க அந்த டைமில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் நம்மளுக்கு ஏற்படுற பெட்ரோல் செலவு. ஸோ பெட்ரோல் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற முக்கியமான விஷயம் அஃப்கோர்ஸ் இட் இஸ் EV. அந்த EV இங்கேருந்து தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஒரு வாரே நடந்துக்கிட்டு இருக்கு. ஹூ இஸ் கோயிங் டு பி தி பெஸ்ட் இன் தி EV ரெவல்யூஷன் அப்படின்றது. பட் இதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக ஃப்யூச்சர் தான் நம்மளுக்கு சொல்ல போகுது. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி இந்தியாவில் முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது யார் அப்படின்றத கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் யூ see an electric scooter on the road, maybe that vehicle was born in Hosoor, the forgotten Silicon Valley of India. And remember, sometimes the biggest revolutions start in the most silent cities. அண்ட் அந்த சைலண்ட் சிட்டி ஹோசூர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.